அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில்வரோட பிரைசஸ் அண்ட் அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சில்வரோட பிரைசஸ் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் இருந்தது. அண்ட் அந்த 1 லட்சம் ரூபாயில வந்து 1,40,000 50,000 வந்தது. ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா 2 லட்சத்தை தொட்டது. ஸோ அந்த லெவலை தொடும்போது எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி தான். காரணம் என்னன்னா லண்டன் எக்ஸ்சேஞ்சில் பிசிக்கல் சில்வருக்கு ஷார்டேஜ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க. ஏன் இந்துஸ்தான் ஜிங்க் இருக்காங்களே அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சில்வர் வந்து ஒரு $37-35 இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்த சில மாதங்களுக்கு விற்க வேண்டிய சில்வரை வந்து அட்வான்ஸா ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஷார்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா நாள் போக போக வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வர் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபண்டமெண்டலா சில ஃபேக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸும் சேர்ந்த உடனே சில்வர் பிரைசஸ் வந்து 1.5 லட்சம் இருந்தது, 2 லட்சம் ஆச்சு, 2 லட்சத்துல இருந்து இப்போ 3 லட்சம் தாண்டிச்சு, 3 லட்சத்துல இருந்து இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா 3,75,000 வரை போயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா $108 வந்து சில்வர் வந்து ரீச் பண்ணிருக்கு. அண்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் என்னென்ன, இந்த ஃபண்டமெண்டல் ரீசன்ஸோட சஸ்டைனபிலிட்டி எவ்வளவு இருக்கு, அண்ட் இன்னும் வர நாட்களில் சில்வரோட பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல சில்வர் பிரைசஸ் இங்க இருந்து குறையுமா, இந்த சில்வர்ல நம்ம வாங்கலாமா வேணாமா, இப்போ நான் சில்வர்ல என்ன பொசிஷன் எடுத்திருக்கேன், நான் இந்த சில்வர்ல வாங்க போறேன்னா இல்லையான்றதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் பேச போறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா சில்வரை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா சில வியூவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வேணாப்பா, சில்வர் வாங்கலாமா வேணாமா அது மட்டும் சொல்லு, தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியில கன்க்ளூஷன்ன்ற ஒரு செக்மெண்ட் இருக்கும். அதை வந்து நீங்க கீழே டைம் ஸ்டாம்ப்ல போனீங்கன்னா அதை பார்க்கலாம். ஆனா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்க இந்த ஃபுல் வீடியோவையும் பாருங்க. காரணம் என்னன்னா சில்வரோட பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு பிரைஸ் வந்து ஒரு 10% குறையும் போது உங்களுக்கு பயம் வராது. எதனால குறையுது, அப்ப நம்ம உடனே வித்துட்டு வெளியே வந்துடலாமா. ஏன்னா இந்த வீக்ல கூட பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா சில்வரோட ETF எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20% கிராஷ் ஆச்சு. ஆக்சுவலா அன்னைக்கு வாங்கினவங்க எல்லாருமே இன்னைக்கு பெரிய லாபத்துல உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பேசிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால பினான்சியல் மார்க்கெட்ஸ்ல பெரிய அளவுல வந்து லாபத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சில்வரோட பிரைசஸ் எடுத்துட்டோம்னா போன வருஷத்தோட ஸ்டார்டிங் அதாவது 2025 ஜனவரி 1ஆம் தேதி நான் பார்க்கும்போது 87,000 இருந்து 90,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா சில்வர் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா வந்து இன்வெஸ்டரோட வெல்த் வந்து கிரியேட் பண்ணல பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா. ஆனா என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோல வந்து பாத்தீங்கன்னா நான் சில்வருக்கு எப்பயுமே வந்து 1% அலோகேஷன் கொடுப்பேன் சில்வர் பீஸ் மூலமா. அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில்வரோட பிரைசஸ் வந்து ஒரு அவுன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா $30 கீழே தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அண்ட் கோல்டு பிரைஸா இருக்கட்டும் சில்வர் பிரைஸா இருக்கட்டும் போன வருஷத்தோட செகண்ட் ஆஃப் அதாவது மே ஜூனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. எஸ்பெஷலா சொல்லணும்னா சில்வரோட பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. செப்டம்பர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் வந்து $37 $40 பக்கத்துல வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சது. எல்லாருமே அப்போ வந்து என்ன நினைச்சோம்னா இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி தான். அதாவது இந்த F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஸ்பெகுலேஷன் பண்றாங்க. காரணம் என்னன்னா லண்டன் எக்ஸ்சேஞ்சில் பிசிக்கல் சில்வருக்கு ஒரு பெரிய ஷார்டேஜ் இருந்தது. இப்படி பிசிக்கல் சில்வர் டெலிவரி பண்றதுக்கு ஷார்ட் சப்ளை எப்படி வருதுன்னா சில்வர் வந்து மற்ற மெட்டல் மாதிரி கிடையாது. இப்ப தங்கத்தை எடுக்கிறாங்கன்னா தங்கத்துக்காக மைனிங் பண்ணுவாங்க. ஆனா சில்வரை எடுக்கும்போது என்ன ஆகும்னா மொத்தமா தாது பொருள் எடுப்பாங்க. அந்த தாது பொருள்ல காப்பர் லெட் மாதிரியான மற்ற மெட்டீரியல்ஸும் இருக்கும். ஸோ அந்த தாது பொருளை ரிஃபைன் பண்ணும்போது காப்பர் கிடைக்கும், லெட் கிடைக்கும், மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் எடுத்தது போக சில்வரும் கொஞ்சம் கிடைக்கும். அண்ட் இத்தனை நாள் எப்படி வந்துட்டு இருந்ததுன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு மாசத்துக்கு வந்து 100 கிலோ காப்பர் 100 கிலோ லெட் ஒரு 10 கிலோ சில்வர் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. திடீர்னு செப்டம்பர் மாசம் என்ன ஆகுதுன்னா 50 கிலோ சில்வரை டெலிவரி பண்ண வேண்டிய சூழ்நிலையில வந்து லண்டன் எக்ஸ்சேஞ்ச் வருது. ஆனா அவங்க கிட்ட இருக்கிறதோ வெறும் 10 கிலோ சில்வர் தான். ஸோ பிசிக்கலா சில்வர் டெலிவரி பண்ண முடியாத சூழ்நிலைக்கு வந்து லண்டன் எக்ஸ்சேஞ்ச் போகுது. உதாரணத்துக்கு F&Oல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 10 கிலோ சில்வர் சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எழுதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கிலோ சில்வர் வந்து குறிப்பிட்ட ஒரு தேதியில் நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த எக்ஸ்பைரி டே வரும்போது பிசிக்கல் சில்வர் வந்து ஸ்டாக்கே கிடையாது. ஸோ இந்த டெலிவரி கொடுக்கறதுக்காக எந்த விலையில வேணாலும் சரி சில்வர் வந்து விலைக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் லண்டன் எக்ஸ்சேஞ்ச் வந்து வருது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில்வரோட பிரைசஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆயான $45 $50 அந்த அளவுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு கரெக்ஷன் வருது. அண்ட் இது வந்து ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது சில ஃபண்டமெண்டல் ரீசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் சப்போர்ட் பண்ணதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சில்வரோட பிரைசஸ் $80 $90 $100 இன்னைக்கு காலையில் வந்து $107 $108 வரை ரீச் ஆகுது. அண்ட் இன்னைக்கு வந்து மண்டே ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா ஷங்காய் மார்க்கெட்ல சில்வரோட பிரைசஸ் வந்து $113 வரை இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா $102 வரை வந்து சில்வரோட பிரைசஸ் வந்து போயிருந்தது. ஸோ அப்படி என்ன ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் வந்து சில்வரோட பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா
முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஆரம்பிக்கிறாங்க. சாம்சங்கும் BMW வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பேட்டரி வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தோட ஆரம்ப புள்ளியாக அமையுது. இந்த பேட்டரி வந்து எப்படின்னா சாலிட் ஸ்டேட் பேட்டரின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி எனக்கும் வந்து பெரிய புரிதல் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரியில் வந்து என்ன ஆகும்னா எலக்ட்ரோலைட்ன்றது வந்து சாலிடாக இருக்கும். இதனால் வந்து தீப்பிடிக்கக்கூடிய அபாயங்கள் வந்து தவிர்க்கப்படும். நீங்கள் வந்து நிறைய நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வந்து அப்படியே எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் தான் லிக்விட் எலக்ட்ரோலைட் இருக்கிறதா காரணம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலிட் எலக்ட்ரோலைட் இருக்கக்கூடிய பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த லிக்விட் எலக்ட்ரோலைட் இருக்கக்கூடிய பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இந்த சாலிட் எலக்ட்ரோலைட் இருக்கிற பேட்டரியில் 1 கிலோ பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து அதிகமாக சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சாலிட் பேட்டரி வந்து சார்ஜிங் ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளாரே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குளோபல் மார்க்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. உடனே சில்வர் பிரைசஸ் வந்து ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. சில்வர் பிரைசஸ் அண்ட் இந்த சம்மந்தப்பட்ட எல்லா கம்பெனியோட பிரைசஸும் வந்து ஏற ஆரம்பிக்குது. ஏன் யூஎஸ்ல வந்து சில சில்வர் மைனிங் கம்பெனியோட பிரைசஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரியில் வந்து இந்த சாம்சங் அண்ட் BMW உருவாக்கின மாடல் வந்து எப்படி இருக்குன்னா சில்வர் கார்பன் ரெண்டுத்தையும் சேர்த்த ஒரு காம்போசைட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண போறதா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து அதில் இன்க்ளூட் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ஒரு சில்வர் மைனிங் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைன் இருக்கு. அந்த மைனோட பேர் என்னன்னா லா பரிலா சில்வர் மைன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த மைன்ல வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரொடக்ஷன் எதுவும் பண்ணல. அண்ட் இந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கம்பெனி. இதுவரையுமே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் ரெவன்யூ மைனிங் மூலியமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ வந்து 0வா தான் இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து இந்த மைனிங் கம்பெனியில் $7 மில்லியன் வந்து ப்ரீபேமெண்ட் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்கள் என்ன சில்வர் என்ன லெட்டு தோண்டி எடுத்தாலும் அது மொத்தமாக நீங்கள் எங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வராங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில்வரோட ப்ரைஸஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்டே போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு சில்வர் வந்து அதிகமாக தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளம்ப ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு ரூமர் இல்லை இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்து இல்லாமான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல் லிஸ்ட்டில் வந்து சேர்க்கவும் செஞ்சுட்டாங்க. இந்த கிரிட்டிக்கல் மினரல் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாம் யூஎஸோட பொருளாதாரத்துக்கு, யூஎஸோட டிஃபென்ஸுக்கு, யூஎஸோட செக்யூரிட்டிக்கு, யூஎஸோட எனர்ஜி டிரான்சிஷனுக்கு இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான எலமெண்ட்ஸ் இதோட சப்ளை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல் லிஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் இருக்குது, காப்பர் இருக்குது, லித்தியம் இருக்குது, நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. அது கூட சில்வரையும் சேர்க்குறாங்க. விச் மீன்ஸ் சில்வரோட எக்ஸ்போர்ட்டை வந்து இனிமேல் யூஎஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சில்வர் எக்ஸ்போர்ட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வராங்க. அண்ட் சைனா கவர்மெண்ட் வந்து சைனாவில் சில்வர் ஏற்றுமதி பண்ணக்கூடிய கம்பெனிஸ் கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 80 டன்னுக்கு மேலே சில்வரை நீங்கள் உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான லைசன்ஸ் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ரூவல் லெட்டர் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வெறும் 44 கம்பெனி மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுது. இந்த எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து சில்வரோட பிரைசஸ் வந்து வேற லெவலில் கொண்டு போயிடுது. இப்போ சில்வரோட பாசிட்டிவ் எல்லாமே பார்த்தோமா, இப்போ சில்வருக்கு நெகட்டிவான விஷயங்கள் சிலதை பார்ப்போம். ஒருவேளை சைனா வந்து இந்த ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை ஃப்ரீ பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சில்வர் ஒரே நாளில் 20% விழுந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சில்வர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல். இண்டஸ்ட்ரியல் மெட்டல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் லா ஆஃப் சப்ளையை ஃபாலோ பண்ணி தான் ஆகும். லா ஆஃப் டிமாண்ட் லா ஆஃப் சப்ளைனா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு பொருளோட விலை ஏறும்போது அதனோட டிமாண்ட் குறையும். உதாரணத்துக்கு 1 கிலோ தக்காளி வந்து 10 ரூபான்னும் போது நம்ம 5 கிலோ தக்காளி வாங்குவோம். தக்காளி ஊறுகாய் பண்ணுவோம், தக்காளி கொஜ்ஜு பண்ணுவோம், தக்காளி சட்னி பண்ணுவோம். ஆனால் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு போகும்போது நம்ம பிரியாணிக்கு மட்டும்தான் தக்காளி யூஸ் பண்ணுவோம். இந்த தக்காளி ஊறுகாய், தக்காளி சட்னி இதெல்லாம் பண்ண மாட்டோம். ரொம்ப சிம்பிள். விலை ஏறும்போது அந்த பொருளோட டிமாண்ட் குறையுது. அதே மாதிரி விலை குறையும் போது அந்த பொருளோட டிமாண்ட் அதிகமாகும். இது லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட் படி பார்த்தோம்னா சில்வரோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதனோட டிமாண்ட் குறைய ஆரம்பிக்கும். இந்த BMW சாம்சங்கோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த போது பார்த்தீங்கன்னா சில்வரோட பிரைசஸ் இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,70,000 ரூபாய்க்கு போயிருந்தது. நீங்கள் கேட்கலாம், அப்போ சாம்சங்கும் BMW தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ரேட்டுக்கு சில்வர் கொடுக்கணுன்றது கிடையாது. அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்கள் தோண்டி எடுக்கிற சில்வரை மார்க்கெட் ரேட்டுக்கு நாங்களே வாங்கிக்கிறோன்றது தான். உதாரணத்துக்கு லித்தியமோட விலைன்னு பார்க்கும்போது 1 கிலோக்கு 32,000 ரூபாய். சில்வரோட பிரைஸ் வந்து செப்டம்பருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குமா? 3 மடங்கு அதிகமாக விலை கொடுத்தா நம்மளுக்கு நல்ல பேட்டரி கிடைக்கும்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு சில்வரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,75,000. கிட்டத்தட்ட லித்தியமை விட 12 மடங்கு அதிகமான விலை கொடுக்கணும்.
இவ்வளோ அதிகமாக விலை கொடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது அதோட எண்டு ப்ராடக்ட்டும் விலை அதிகமாகும். இப்போ வந்து சாம்சங்கும் BMW சேர்ந்து சில்வர் ப்ளஸ் கார்பன் காம்போசைட்டில் ஒரு பேட்டரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சாம்சங்கும் BMW கண்டுபிடிச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டாவும் ஒரு சாலிட் ஸ்டேட் பேட்டரி வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஒரு ரா மெட்டீரியல் கிடையாது. அந்த ரா மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லித்தியம், கோபால்ட், நிக்கல், மேங்கனீஸ் இதை வச்சு ஒரு கேத்தோட வந்து உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது கூட கிராஃபைட்டும் வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ராய்ட்டர்ஸ் ரிப்போர்ட்டில் வந்த ஒரு விஷயம் என்னன்னா லித்தியம் சல்ஃபர் பேட்டரியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கண்டுபிடிச்சாங்கன்னா சில்வரோட டிமாண்ட் குறைய ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல்னும் போது அது லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல்னும் போது அது எக்கனாமிக் சைக்கிளையும் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நாளைக்கே வந்து எக்கனாமியில் ஒரு ஸ்லோ டவுன் வருது, அதாவது ஜிடிபி குரோத் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது, ரிசெஷன் வருதுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை வச்சு தயாரிக்கக்கூடிய கார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்பயும் சில்வரோட ப்ரைஸஸ் வந்து விழ ஆரம்பிக்கும். அதுக்காக சில்வரோட ப்ரைஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும். இந்த ஒரு விஷயத்தினாலும் சொல்ல முடியாது. சில்வர் இதில் மட்டுமே யூஸ் பண்ணல, டேட்டா சென்டர் யூஸ் பண்ணுறாங்க, சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் டெக்னாலஜி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலத்தில் 1980களில் 90களில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ன்றது வந்து 3 லட்சம் 5 லட்சம் இருந்தது. அதாவது அன்னைக்கு இருந்த வேலையில். இன்னைக்கு வந்து 3 லட்சம் 5 லட்சம்ன்றது சாதாரணமாக நாட்டலாம். ஆனால் அன்னைக்கு 3 லட்சம் 5 லட்சம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு மதிப்பு. அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் எதனால் விலை அதிகமாக இருந்தது? காரணம் என்னன்னா அன்னைக்கு கம்ப்யூட்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து தங்கத்தில் செஞ்சாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு தங்கம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ எப்பெல்லாம் வந்து ரா மெட்டீரியலோட காஸ்ட் அதிகமாக ஆரம்பிக்குதோ அதுக்கு சப்ஸ்டியூட்டான ஒரு ரா மெட்டீரியல் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கம் டு த கன்க்ளூஷன். நான் சில்வர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். நான் எப்பயுமே வந்து சில்வர் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து 1% அளவில் அலோகேட் பண்ணியிருப்பேன். அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 20% அளவு அலோகேட் பண்ணியிருப்பேன். காரணம் என்னன்னா நான் F&O பண்ணுறதுனால கோல்டு சில்வர் இது ரெண்டுத்தையும் ஃப்ளெச் பண்ணால் எனக்கு கேஷ் காம்போனண்ட்டாக வந்து அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதனால வந்து அது வாங்கி வைக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அண்ட் அப்படி நான் சில்வர் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா மே 2024 வந்து நான் அந்த சில்வரை வாங்கியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி செப்டம்பர் 2024 வாங்கியிருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து முகூர்த்த ட்ரேடிங் வந்துச்சு இல்லை பார்த்தீங்களா, அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்கின ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அதிகமாக வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 85-90 அந்த ரேட்டில் வந்து நான் வாங்கி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து 145 ரூபா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வாங்கினேன். அண்ட் என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2% வந்து சில்வர் இருக்குது. காரணம் என்னன்னா நான் இனிஷியலாக வாங்கும்போது அது 1% தான் இருந்தது. ஆனால் சில்வரோட ப்ரைஸஸ் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட போர்ட்ஃபோலியோவில் அது 2% தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் சில்வர் வந்து வாங்க போகிறது கிடையாது. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற சில்வரை நான் விற்க போகிறதும் கிடையாது. ஏன்னா வெறும் 2% தான் நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து சில்வர் 50% விழுந்தாலும் என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ அதோட இம்பாக்ட் வந்து வெறும் 1% தான் இருக்கும். நீங்கள் வந்து இதுவரை சில்வர் வாங்கவே இல்லை, சுத்தமாக என்கிட்ட சில்வரே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 1% இல்லை 2% நீங்கள் வந்து அதாவது எப்படி நீங்கள் கணக்கு போடணும்னா சில்வர் பாதியாக குறைஞ்சா கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் நீங்கள் சில்வர் வாங்கணும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் ஒரு போர்ட்ஃபோலியோ சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய்க்கு நீங்கள் சில்வர் வாங்குறீங்க, சில்வரோட ப்ரைஸஸ் பாதியாக குறையுது. அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கின சில்வர் வந்து 500 ரூபாய்க்கு வருது. அப்போ பாக்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 99,500 ரூபாய் இருக்கும். வெறும் 500 ரூபாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் லாஸாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அது பெரிய வருத்தத்தை கொடுக்காது. அப்போ பாதியாக குறைஞ்சிருச்சா, அப்போ இன்னொரு 1000 ரூபாய்க்கு வாங்கலான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இவங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் போர்ட்ஃபோலியோ இருக்கு, ஒரு 25,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில்வரோட ப்ரைஸஸ் வந்து பாதியாக குறையும் போது 12,000 ரூபாய் குறைஞ்சிடும். உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா 88,000க்கு வந்துடும். ஸோ போர்ட்ஃபோலியோவில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து சில்வருக்கு அலோகேட் பண்ணுங்க. எல்லா அசெட் கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டைமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2023 24 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 40% ரிட்டர்ன் கொடுத்தது. ஆனால் 2024 செப்டம்பர்லேருந்து இன்னைக்கு ஜனவரி 2026 வரையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எந்த ரிட்டர்ன் கொடுக்கல. இன்னும் வந்து 26,300 25,000க்கு வந்துருக்கு, நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்காக நிஃப்டி வந்து வரும் நாட்களில் ரிட்டர்ன்ஸே கொடுக்காதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு 2-3 வருஷம் வந்து மியூட்டடாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்கும். ஒவ்வொரு டைம்லையும் ஒரு அசெட் கிளாஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நம்மளோட வேலை அதை கரெக்டாக டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும். அண்ட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட்ல நான் சொல்லுவது ஒன்று தான், கரெக்டான அளவுக்கு சில்வருக்கு அலோகேஷன் கொடுங்க. அதுக்காக மொத்தமாக சில்வர் வாங்காதீங்க, அதுக்காக சில்வரே வாங்காமலேயும் விட்டுறாதீங்க. நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ.